நிலக்கடலையை அவிச்சு தாளிக்க போகிறேன். ஓகே, தண்ணி சேர்த்து போ. இப்போ உப்பு போட்டுக்கலாம். சால்ட் போட்ட பால் டீ போட்டிருக்கேன். 3 கப்பு பால், 2.5 கரண்டி தேயிலை, 4 கரண்டி சீனி. மூடி போட்டுடலாமா? கடலை வெந்தாச்சு. இருத்துட்டு வரேன். உப்பு எடுத்துக்கலாம். 2 உப்பு வச்சுருக்கேன், போதும். உப்பு வச்சுருக்கேனா? இப்போ இதில் கொஞ்சம் காயப்பொடி, கொஞ்சம் சில்லி மிளகு, அப்புறம் கரம் மசால், சாம்பார் பொடி இதை போட்டு இப்போ நல்லா விரவலாம். சரியா? சூப்பராக இருக்கும். சரி, விரவியாச்சு பாருங்கள். கேரட், வெங்காயம், தக்காளி போட்டாச்சு. நான் ஃபஸ்ட்டு உப்பு போட்டு அவிச்சதுனால பொடி உப்பு கொஞ்சோல போட்டிருக்கேன். இப்போ தக்காளி, மாங்காய் இல்லை, உங்கள்கிட்ட மாங்காய் இருந்தால் நீங்கள் மாங்காய் போட்டுக்கலாம். கடம் மசால் கடலை ரெடி. ஓகே, சூப்பராக இருக்குல்ல? இன்றைக்கி கூட ஈவினிங் ஸ்நாக்ஸ் டீயும் நிலக்கடலை மசாலா கடலை. நான் எந்நேரம் ஏதாவது ஒன்று செய்திருவேன் குழந்தைங்களுக்கு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்று ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் கொடுப்பேன். ஏன்னா ஒருத்தி டியூஷன் போவா, ஒருத்தி 3 மணிக்கே வந்துடுவாளா. கண்டிப்பாக அவங்க சாப்பாடு அதிகம் கொண்டு போகிறதுனால ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் கேட்பாங்க. சின்னதாக ஒரு ஸ்நாக்ஸ், ரொம்ப இல்லைன்னா டெய்லி நட்ஸ் எடுக்கிறதுனால ரொம்பவும் எடுக்க மாட்டோம். கொஞ்சம் கொஞ்சமாக டெய்லி ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டே தான் இருப்பேன் எங்கள் வீட்டில். அதனால் டெய்லி ஸ்நாக்ஸ் உண்டு. அதனால தான் ஈவினிங் என் சின்ன பொண்ணு இன்னும் வரல ஸ்கூல் விட்டு. இப்போ நாங்கள் 2 பேரும் டீ குடிக்க போகிறோம். அடுத்த ஸ்நாக்ஸோடு உங்களை மீட் பண்ணுறேன்.